ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ணா உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக் ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி என்கிட்ட டேக் ஒன் ஷாட் போட முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நான் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே. உங்களோட சிஸ்டருக்கு சொல்லிவிடுங்க நான் விஷ் பண்ணேன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே, அக்கா மாமா ஃபோன் பண்ணுறாரு, குடுடா. ஹலோ, என்னதான் பண்ணுற, எங்கே இருக்க, எத்தனை டைம் கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண கூட முடியாதா உன்னால்? என்னை லவ் பண்ணிவிட்டு விட்டு போயிடணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, உன்னை அப்படிலாம் விட்டு போயிட முடியாது. நீ மட்டும் இங்கே வரலன்னு வை, செத்து போயிடுவேன்லாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பொண்ணும் நான் இல்லை. இதில் கல்யாணம் பிடிக்கலன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துடுவேன். உன் வீட்டு முன்னாடி நின்று என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி கத்தி ஊரை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்பட்டே சிரிக்கிறான். எதுக்கு இப்போ சிரிக்கிற, எதுக்கு இப்போ சிரிக்கிறேன்னு கேட்டேன். என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னை பற்றி தெரியும்ல, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டி. ஆனால் உன்னை வீட்டை விட்டு வெளியே வர வச்சுட்டு உன்னை கூப்பிட்டு போகிற அளவுக்கு நான் கோழை இல்லடி. உன்னை உன் வீட்டுக்கே வந்து உன்னை ராணி மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு வருவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டார்லிங். மாமா ஆன் தி வேலை இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன். இந்த மாமனுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் செம்ம எக்ஸைட்டடா, நிஜமாவா வந்துட்டு இருக்கியா? சரி சரி, அப்போது சீக்கிரம் வந்துரு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் தம்பி, அக்கா என்னக்கா மாமா வரேன்னு சொன்னாரா? ஆமாடா. அக்கா இவ்வளோ காற்றும் தாண்டி மாமா வருவாருன்னு நினைக்கிறியா? டேய், உன் மாமா யாருன்னு நினச்ச? அவரை பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படிலாம் கேட்குற? அக்கா மாமா யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆக போகிறது டிஎஸ்பி கூட. அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி இருக்குது. எப்படிக்கா அவரால் உள்ளே வர முடியும்? டேய், நீ கவலைப்படாத. உன் மாமா சொன்னால் சொன்னதை செய்வார். நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியாகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வராங்க. என்னடி நான் சொல்லாமலே ரெடி ஆகிட்டு இருக்க? எனக்கு தெரியாமல் பிளான் பண்ணிகிட்ருக்கியா என்ன? சொல்லுடி. இங்கே பாரு, அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னு வெய்ய, அது இப்போவே மாற்றிக்கோ. ஏன்னா இவ்வளோ காற்றும் தாண்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாது. மா, நான் எதுவும் பிளான்லாம் பண்ணலம்மா. அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன். நான் போகணுன்னு நினச்சிருந்தா எப்பயோ போயிருப்பேன். சும்மா கடுப்பேத்தாமல் இங்கேருந்து போம்மா. உன்னை நம்ப முடியாது வயன், அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மா, இப்போ உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அதை சொல்லு. வேணும் வேணும். அப்புறம் என்ன, சைலண்ட்டாக இருமா. இங்கே வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த கல்யாணம் வேணான்னு அடம் பிடிச்சா கூட அவங்களுக்கு இவ்வளோ டவுட் வராது. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பயமே வருது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நாழி ஆயிட்டுருக்கு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு ஐயர் கூப்பிட்டதான் உங்கள் அம்மா உங்களை கூப்பிட உள்ளே வராங்க. அப்போ உங்கள் தம்பி, அக்கா என்னக்கா மாமா வருவார்னு சொன்னால் ஆனால் இன்னும் வரவே இல்லை, மாமா வந்துருவாரா? டே, நீ சைலண்டாக இரு, கண்டிப்பாக அவர் வருவார், வாடி போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரம் வராத பயம் உங்களுக்கு வருது. டே, வருவானா இல்லையான்னு பயமாக இருக்குது. வருவான்னு பயம் இல்லை, அவன் கண்டிப்பாக வருவான். ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவானான்னு தான் பயம். நீங்கள் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போக போக பயம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. பட் வெளியில் காட்டிக்காமல் இருக்கீங்க. ஸோ தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே டேக்காக வெயிட் பண்ண முடியாது, நீங்கள் எழுந்துக்கலாம்னு போகிறீங்க. அப்போது வெளியே இருந்து ஒரு சவுண்ட், அதை கேட்டது உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். பிகாஸ் டே வந்துட்டான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா பயந்து, மாப்பிள்ள சீக்கிரம் தாலியை கட்டுங்க. அப்போது அந்த மாப்பிள்ள, அங்கிள் இருங்க, வெளியே ஏதோ பிரச்சனை போல், நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்,
அ இல்ல, இல்ல. எதுவா இருந்தாலும் தாலிய கட்டிட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் மாப்ள. சீக்கிரம் அப்படின்னு சொல்றாரு. அப்பட்டே எல்லா காட்ஸும் மீறி உள்ள வரான். அவ்ளோ கெத்தா, மாஸா வேஷ்டி ஷர்ட் போட்டுட்டு, ஹேர ஃபிளிப் பண்ணிட்டே சன்கிளாஸஸ்லாம் மாஸா போட்டுட்டு வரான். நீங்க அப்படியே உங்க சீக்ஸ்ல கைய வச்சுட்டு பேன்னு அவன பார்த்துட்டுருக்கீங்க. அப்பட்டே, "என்ன மாமனாரே, அவ்ளோ அவசரம்? நான் இல்லன்னதும் எவ்ளோ பெரிய வேல பார்த்துட்டுருக்கீங்க? என்ன பொண்டாட்டி இன்னும் அங்க உட்காந்துட்டு இருக்க? எழுந்து மாமா கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப நீங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு எழுந்து கீழே போறீங்க. அப்போ உங்க அம்மா உங்க கையை பிடிச்சி, ஒயன் எங்கடி போற? குடும்ப மானத்தை வாங்கிட்டு போகாதடி. நீ மட்டும் போனினா அம்மாவையும் அப்பாவையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் உன் தம்பி தனியாக தான் இருக்கணும். அம்மா, நீ இப்படி பிளாக்மெயில் பண்ணதும் பயந்து உங்க கூட வர ஆள் நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொன்னா புரிஞ்சுக்கோம்மா. எனக்கு தேவை தான் பிடிச்சிருக்கு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏம்மா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா, என்னை விட்டுருங்கம்மா. நான் இவர் கூடயே போயிடுறேன். அப்போ உங்களோட அப்பா, வயன் என்ன நினச்சிட்டு இருக்க? ஆ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்கியா? அப்பட்டே, அச்சச்சோ அங்கிள், என்ன ஏன் முன்னாடி என் பொண்டாட்டிக்கிட்ட குரலை ஒசத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். நான் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சதும் சைட் கேப்பில் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிடலன்னா பார்த்தீங்களா? அச்சோ, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்களே. என் பொண்டாட்டிய வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச உங்களை கொல்ற அளவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் என் மாமனாரா போயிட்டீங்களே. என் பொண்டாட்டிக்கு வேற நீங்கன்னா உசுரு. ஸோ பொத்திட்டு இருங்க. பொண்டாட்டி, நீ வா போலாம். அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கையை எடுத்து விட்டுட்டு டேக்கிட்ட போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஒயன் சொன்ன கேளுடி, உன் நல்லதுக்காக தாண்டி நான் சொல்கிறேன். அவனை நம்பி போனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்காது ஒயன். ப்ளீஸ் டி, வந்துடுடி. அம்மா ப்ளீஸ், என்னை என் போக்கில் விட்டுருங்க. எனக்கு உங்களையும் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும்மா. நீங்கள் இவரை ஏற்றுக்கிட்டா நான் ஏம்மா உங்களை விட்டு அவர் கூட போக போகிறேன்? உங்களுக்கு இவரை பற்றி தெரியலம்மா. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவரை புரிஞ்சுப்பீங்கம்மா. அப்போ நீங்களே எங்களை ஏற்றுப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாரிம்மா, நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கூட போகிறீங்க. அப்பட்டே உங்களை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் என்னன்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அப்பட்டே, உன் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வா. நீங்களும் உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு டே கூட போகிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஆயன், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா? அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? டேய், அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாதனால தான் அவங்க என்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. நீ என்னை நல்லா வச்சுப்பேன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க. எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் டி. அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசம். நான் எங்கே என் வாழ்க்கையை கெடுத்துப்பேன்னு தான் அவங்க கவலை. நான் நல்லா இருக்கிறத பார்த்தா அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க டி. நீ என்ன நினைச்சில கவலைப்பட வேண்டாம். நான் ஓகேவாக தான் இருக்கேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன் தான். ஆனால் என் அப்பா அம்மா இந்த சொசைட்டி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அதை பற்றிலாம் கவலைப்படுற பர்சன்ஸ்லாம் கிடையாது. அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம்தான். மற்றபடி அவங்க என்னை வெறுக்கலாம் மாட்டாங்க. ஸோ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லட்டே. எனக்கு உன் கூட வாழணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பட்டே உங்களே தான் பார்க்குறான். எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குற? இல்லடி, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 6 இயர்ஸில் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீ எப்போ எந்த டைமில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அது எப்படி? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்பட்டே, நீ உண்மையாகவே ஹாப்பியாக தானே இருக்க? ம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன் நான் ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கா என்ன? இல்லை, எப்பவும் துரு துருன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பியே, இப்போ ரொம்ப சைலண்ட்டாக வர்றியா? அதுக்காக தான் கேட்டேன். ம், வருத்தம் இருக்க தானே செய்யும். இவ்வளோ நாள் அப்பா அம்மா கூட இருந்துட்டேன். இப்போ அவங்கள கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன்ல.
அது மட்டும் தான். மத்தபடி நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இனி உன் கூட வாழப் போறேன்ல. ஹேப்பியா இல்லாம இருப்பேனா என்ன? நீ ஹேப்பியா இருந்தீனாவே எனக்கு அது போதும் வயன் அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. டேவும் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அந்த டிரைவ் ரொம்பவே சைலண்ட்டா போகுது. ஆஃப்டர் தட் நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்ததும் மெய்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். ஸோ மெய்ட்ஸும் லைனா வந்து நிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆக்சுவலி எல்லாருக்குமே உங்கள தெரியும். நீங்க நெறைய டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் அவன் அஃபிஷியலா ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நீங்க அவனோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ, அவங்களும் ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையாடிட்டு இருக்காங்க. அப்போட்டே சரி ஓகே ஒயன் நீ ரூமுக்கு போ. நான் கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, ஆ ஓகே. அப்புறம் சாந்திமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்க தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டதும், உங்களையே தான் பார்க்குறான். நீங்க அவன பார்த்து சிரிக்கிறீங்க. எதுக்குடி தனி ரூமு? ம். அதான் என் ரூம் இருக்குல்ல. என் ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கோ. இல்ல, இல்ல. நான் தனி ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன். எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வரான். அப்ப அங்க இருக்க மெய்ட்ஸ் எல்லாமே போறாங்க. ஆ சாந்திமா ரூம் ரெடி பண்ண மறந்துறாதீங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்ப உங்க ஆம்ஸ புடிச்சு, எதுக்குடி தனி ரூமு? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். கைய விடு. எதுக்கு தனி ரூமுன்னு கேட்டேன். பாஸ் நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அதுக்கு முன்னாடி ஒரே ரூம்ல இருக்க சொல்றியா? ம். ஏய்! நீ எப்போ வீட்ட விட்டு வெளிய வந்துட்டியோ, அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆகிட்டடி. இப்போ இப்போ எதுக்கு தனி ரூம்லாம்? ம். அஃபிஷியலா நான் உன் பொண்டாட்டி ஆகுற வரைக்கும், எனக்கு இந்த வீட்ல உரிமையும் கிடையாது. சரியா? அதுவரைக்கும் நான் இங்க கெஸ்ட்டு தான். ஒயன் ஓவரா பேசுற. நீ கெஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ என் பொண்டாட்டி. அது வாய் வார்த்தைக்காக சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. அஃபிஷியலா நான் உன் பொண்டாட்டியாவும் ஆகணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன உன் ரூம்ல வச்சுக்கோ. சரியா? அப்படின்னு சொல்றீங்க. அப்போட்டே சரிடி. சரி. என்ன இப்போ? உன்னைய அஃபிஷியலா பொண்டாட்டியா ஆக்கணும். அவ்வளோதானே? ஆக்கிட்டா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உங்கள மொறச்சுக்கிட்டே அங்கேருந்து போறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்க சோஃபால உட்கார்றீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்றான். ஆனா உங்க கூட உங்க அப்பா, அம்மாவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்க. இது லைஃப்ல ஒரு டைம் தான் நடக்கும். ஆனா அந்த ஹேப்பி மூமெண்ட்ஸ்ல உங்களோட பேரண்ட்ஸ் உங்க கூட இல்லையேன்னு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்படி இருந்தும் உங்களோட தம்பி உங்க வீட்ல பொய் சொல்லிட்டு உங்களோட மேரேஜுக்கு வந்திருக்கான். அவனாச்சும் வந்திருக்கானே அப்படின்ற ஹாப்பினஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபைனலா உங்களுக்கு மேரேஜும் முடியுது. சரி, நான் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் குடுக்குறேன். உங்க வீட்ல நீங்க, உங்களோட தம்பி, அவனுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு இப்போ 24 இயர்ஸ் ஆகுது. இப்போ 30 இயர்ஸ் ஆகுது. நீங்க அ வெல் செட்டில்ட் ஃபேமிலி தான். அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அம்மாவும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்க ஃபேமிலி ரொம்பவே ஜாலியா, ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். பத்தி சொல்லணும்னா, டேக்கு வந்து அப்பா, அம்மாலாம் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். உங்க கேரக்டர் பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து ரொம்பவே ஆட்டிட்யூடான பொண்ணு. ரொம்பவே ஜாலியான டைப். எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கோவமும் வராது. ரொம்ப காமா தான் பேசுவீங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. லைக் எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் ஆகாது. எதுவா இருந்தாலும் டேக் இட் ஈஸியா தான் எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான். எல்லார்கிட்டயுமே நீங்க கேஷுவலா பழகுவீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு கூட சொல்லலாம். இன்ட்ரோவர்ட் கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ ஈஸியா எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆகிடுவீங்க. நீங்க பார்த்ததுமே விழுந்திருப்பீங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. உங்களுக்கு அப்பவே புடிச்சு போச்சு. நீங்க கிட்ட பேசலான்னு போயிருப்பீங்க. ஆனா, அவன் அதுக்குள்ளயே அங்கருந்து போயிருப்பான். சரி ஓகே எப்பயாச்சும் மீட் பண்ணா அவன்கிட்ட பேசிடலாம். எப்படியாவது அவன் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனா, அதுக்கப்புறம் உங்களால மீட் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்களும் அவன இங்க பாத்துற மாட்டீங்களா, அங்க பாத்துற மாட்டீங்களான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா, உங்களால பார்க்கவே முடியல. ஆனா, அவனோட ஸ்மைலோ, அவனோட பார்வையோ உங்க மைண்ட்லேருந்து போகவே இல்ல. அதே தான் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ, இப்படி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. "ஏய் அ அவன் தான்டி, அங்க இருக்கான்ல அவன் தான். ம் சரி நீ இங்கேயே இரு. நான் இப்போ வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து ஒரு பிளேஸ் கிட்ட தான் போறீங்க. அப்போ அங்க போயிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்க பெர்சன உங்கள பார்த்த மாதிரி டர்ன் பண்ணி சீக்ஸ்லயே ஸ்லாப் பண்ணிட்டீங்க. அந்த பெர்சன் உங்கள அவ்ளோ கோவத்தோட பார்க்குறாங்க. அப்ப நீங்க
என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. ஐயோ! இது நம்ம ஆளாச்சே! இவனா அவளுக்கு அப்படிலாம் கால் பண்ணி பேசினது? யாரா இருந்தாலும் என்ன நம்ப ஆளா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். நீங்க அகைன் பேசுறீங்க. அ யாரு நீ? பாக்க எவ்ளோ டீசென்ட்டா இருக்க. ஆனா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? உனக்கு அவ தான் ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டல்ல. அப்புறமும் விடாம எதுக்கு வேற வேற நம்பர்லேருந்து கால் பண்ணி உன் இஷ்டத்துக்கு பேசுற? என்ன சொன்ன? இன்னைக்கு மீட் பண்ணலாம். ஜஸ்ட் 1 நைட் தான். வா! அப்புறம் உன்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்படின்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? இதுக்கு எதுக்கு இப்படி டீசென்ட்டா சுத்தணும்? ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டா போதுமே! எப்படி வேணாலும் பேசலாம். அப்போ உங்க ஃப்ரெண்டு, "ஹே வயன் போதும்டி வா போலாம். வயன் வாடி" அப்படின்னு கூப்பிட்றா. அப்ப நீங்க, "ஹே நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் பேசிட்டு தானே இருக்கேன். அப்ப எதுக்கு போலான்னு சொல்ற? ஹே மிஸ்டர் ஒழுங்கா என் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சாரி கேளு. இல்லன்னு வையி. அப்பட்டே இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? மிஸ்டர் நான் லா ஸ்டூடண்ட். நான் நெனச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒழுங்கா சாரி கேளுங்க. ஹே இவரு இல்லடி. போலாம் அப்படின்னு கத்துறா. நீங்க ஷாக்கடா அவள திரும்பி பார்க்குறீங்க. ஹே இவரு இல்லடி. அவன் வரலையாம். இவரு வேற யாரோ! வாடி போயிடலாம். அப்ப நீங்க அவள மொறச்சுக்கிட்டே டேவ பார்க்குறீங்க. அப்பட்டே அவன் ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா உங்கள பார்க்குறான். நீங்க அ சார் ரியலி சாரி சார். நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நீங்க தான் அந்த பெர்சன் நெனச்சு உங்கள வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். ரியலி சாரி சார். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தன் தப்பா பேசிட்டான் சார். அதான் அந்த கோவத்துல நீங்க தான் அந்த பெர்சன்னு நெனச்சு உங்கள தப்பா பேசிட்டேன். ரியலி சாரி அப்படின்னு சொல்றீங்க. அப்பட்டே சரி ஓகே போ அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க அகைன் அவன பார்த்துட்டு, சாரி சார் உங்கள அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக டர்ன் பண்றீங்க. அப்பட்டே உங்கள ஸ்டாப் பண்றான். நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்க டர்ன் பண்ண அடுத்த செகண்ட் உங்க சீக்ஸ்லயே ஸ்லாப் பண்ணிட்டான். நீங்க உங்க சீக்ஸ்ல கைய வச்சுட்டே டேவ தான் பார்க்குறீங்க. அப்போ அவன் ஒரு ஸ்மிக்கோட எனக்கு எதுவுமே கடன் வைக்க பிடிக்காது. எதுவா இருந்தாலும் திருப்பி குடுத்து தான் பழக்கம். அப்படின்னு சொல்றான். நீங்க அவன மொறச்சுக்கிட்டே அங்கருந்து போறீங்க. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே போற உங்களையே பார்க்குறான். ஸோ இப்படிதான் உங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்திருக்கும். உங்களுக்கு டீ அடிச்சது வலிக்குது. ஸோ சீக்ஸ்ல நீங்க கைய வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, "வயன் சாரிடி. என்னால தானே எல்லாம்." "ஏய் நீ வாய மூடு. ஆமா இவன் இல்லன்னு எப்படி சொல்ற? ஹ?" ஏய்! நீ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சுடி. என்ன சொல்ற? ம். கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு என்னால வர முடியாது. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டான். அப்போ, அது அவன் இல்லடி. வேற யாரோ. அதனால தான் நான் உன்ன ஸ்டாப் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சுடி. ஏய்! எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ண மாட்டியா? எப்படி நீ அவன் தான் அதுன்னு சொன்ன? ஆ? இல்லடி. அவன் சொன்ன அதே பிளேஸ், அதே கலர் ஷர்ட். ஸோ, அவனா தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணியா? அடியேய்! உன்னால ஐயோ! கடவுளே! இப்போ என் ஆள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டி. அதுவும் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றீங்க. என்னது? உன் ஆளா? என்னடி சொல்ற? ம். நான் ஒருத்தன பார்த்தேன். அவன பார்த்ததுமே அவனுக்கு நான் ஃபால் ஆகிட்டேன்னு சொன்னேன்ல? ம். அது இவன் தான்டி. என்னடி சொல்ற? ம். இப்போ நான் எந்த முகத்த வச்சுட்டுடி அவன் முன்னாடி போய் நிப்பேன்? அட! மேடம் தான் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்களே! அப்புறம் என்ன? போ! உன் ஆள் தானே! போய் நில்லு முன்னாடி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ம். நீ சொல்லுவடி, சொல்லுவ. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் ஃபியூ டேஸ் போயிருந்திருக்கும். ஃபியூ டேஸ் இல்ல, ஃபியூ மந்த் போயிருக்கும். இப்போ நீங்க காலேஜ் விட்டு வெளிய வரீங்க. அங்க டே தான் இருக்கான். நீங்க டேவ பார்த்ததும் ஸ்பீடா டே கிட்ட போறீங்க. இங்க என்ன பண்றீங்க? இங்க வரதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ம். நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். அதான் உன் காலேஜ் இங்க இருக்குல்ல.
பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ! சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. எதுக்கு சைலண்டா இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப நீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீங்க உண்மையா சொல்லுவீங்களா? என்ன? என்ன கேட்க போற? அது வந்து என்ன? எல்லாத்தையும் தைரியமா பேசுற ஆள் தானே நீ. இப்ப என்ன தயங்குற? ம். எது வந்தாலும் கேளு. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ம். இல்ல, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ம். அப்பட்டே சிரிக்கிறான். நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. எதுக்கு இப்போ கேட்குற? ம். யாராவது கேட்க சொல்லி சொன்னாங்களா? ம்ஹ்ம். இல்ல. நானே தான் கேட்குறேன். நம்ப இவ்ளோ நாள் பழகிட்டுருக்கோம். ஆனா உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க யாரு? எங்க இருக்கீங்க? படிக்கிறீங்களா? உங்களோட ஏஜ் என்ன? நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. உங்களோட பேர தவிர. அதனால தான் எனக்கு கேட்கணும் போல இருந்துச்சு. ஓ! இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சா, நீ என்ன பண்ண போற? இல்ல, அது வந்து என்ன வந்து போய் இழுத்துட்டுருக்க? எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லு. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள பத்தி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க உங்கள பத்தி ஒண்ணு சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்ப இழுத்துட்டுருக்க? ஸ்ட்ரெய்ட்டா பேசுற பெர்சன் தானே நீ. எனக்கு டைம் வேற இல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட்டா சொல்லு. இல்ல, நீங்க ம் மாஃபியான்னு சொன்னாங்க. அது உண்மையா? அப்பட்டே சைலண்டாவே இருக்கான். சொல்லுங்க. அது உண்மையா? ஏன்? உண்மையா இருந்தா என்ன? பொய்யா இருந்தா என்ன? நான் மாஃபியாவா இருந்தா என்ன பண்ண போற? ம்? என்ன விட்டுட்டு போயிட போறியா? சொல்லு. நான் மாஃபியாவா இல்லையான்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, நீங்க மாஃபியான்னு தெரிஞ்சா, இந்த நிமிஷமே உங்கள கட்டி பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பேன். என்ன? ஒ ஒயன்? என்ன சொன்ன இப்போ? ம். சொல்லுங்க. நீங்க மாஃபியாவா? ஆமா. நான் நான் மாஃபியா தான். அவ்வளோதான். நீங்க டேவ டைட்டா ஹக் பண்றீங்க. டேக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவன் அங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்க்குறான். எல்லாருமே உங்க 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. ஸோ, அவன் உங்களோட ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "என்னடி பண்ற? பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம். இப்படி வந்து ஹக் பண்ற?" நீங்க அதெல்லாம் விடுங்க. உண்மையாவே நீங்க மாஃபியா தானே? பொய் சொல்லலல்ல? இல்லடி. இதுல கூடவா யாராவது பொய் சொல்வாங்க? நான் மாஃபியா தான். இ உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? எதுக்கு பயப்படணும்? நான் மாஃபியான்னு நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு சொல்லப்போனா, எனக்கு மாஃபியாவ ரொம்ப பிடிக்கும். ஆ? என்ன? மாஃபியாவ பிடிக்குமா? ம். எனக்கு மாஃபியான்னு சொல்றத விட, எனக்கு வில்லன ரொம்ப பிடிக்கும். என்ன ஒயன்னு சொல்ற? ம். எனக்கு ஹீரோஸ விட வில்லன தான் ரொம்ப பிடிக்கும். என்னடி நீ? வில்லன பிடிக்கும்னு சொல்ற? எதுக்கு? எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி இருக்க பையன தானே பிடிக்கும். உனக்கு என்ன வில்லன பிடிக்கும்னு சொல்ற? ம். மத்தவங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஹீரோவ விட வில்லன தான் ரொம்ப பிடிக்கும். எதனால? பிகாஸ் ஹீரோ அவன் சொசைட்டிக்காகவும், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்க்காகவும், அவனோட ஹாப்பினஸையும், அவன நம்பி வந்த பொண்ணையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருப்பான். ஆனா வில்லன் அப்படி கிடையாது. அவன் புடிச்ச பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னாது அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தான் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றத விட, எனக்காக ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ற வில்லன தான் ரொம்ப பிடிக்கும். டே உங்களே ஆச்சரியமா பார்க்குறான். ம். நான் வேற யோசிக்காம உங்கள லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலல்ல? அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் ஏன்டி தப்பா எடுத்துக்க போறேன்?
நானும் தான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இப்படிதான் உங்களோட லவ்லாம் ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். ரொம்பவே ஸ்மூத்தா போயிருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குறான். உங்கள நல்லாவே பார்த்துக்கிறான். உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றான். இது உங்க வீட்லுக்கும் தெரிய வருது. நீங்க மாஃபியாவ லவ் பண்றீங்கன்னு. உங்க வீட்ல உங்கள திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவன விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் காதுலே போட்டுக்க மாட்டீங்க. அதனால நீங்க அவங்க கூட எங்கேயாவது போயிடுவீங்களோ அப்படின்னு பயந்து, உங்களுக்கு அலைன்ஸும் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. உங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உங்க வீட்ல அடம் புடிச்சு வேண்டாம் எல்லாமே சொல்லி பார்த்துட்டீங்க. ஆனா அவங்க கேட்கவே இல்ல. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா மாப்பிள்ளை வீட்லயே பேசிட்டீங்க. நான் ஒருத்தர லவ் பண்றேன். அந்த பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு உங்க பையன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லன்னு நீங்க டைரக்ட்டாவே சொல்லிட்டீங்க. இப்படியே தான் போயிருந்திருக்கும். உங்க வீட்டுக்கு உங்கள பொண்ணு பார்க்க வர எல்லார்கிட்டயுமே நீங்க இந்த மேரேஜ் வேண்டாம், வேண்டாம், வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்க வீட்ல ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம உங்கள அடிக்கிறது, திட்டுறது, உங்கள வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. உங்களால வீட்ட விட்டு கூட வெளிய போய் போக முடியாது. தேவையோ கான்டாக்ட் பண்ண முடியாது. ஃபோன வாங்கி வச்சுப்பாங்க. சீக்ரெட்டா உங்க தம்பி தான் உங்களுக்கு ஃபோன் கொண்டு வந்து குடுப்பான். ஸோ கிட்ட பேசுவீங்க. உங்களுக்கு சீக்ரெட்டா ஃபோன் வாங்கி குடுப்பான். வீட்ல இந்த மாரி லவ் பண்ணது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம், அவன் உங்களுக்கு ஃபோன் வாங்கி குடுத்துருப்பான். ஸோ அத சீக்ரெட்டா வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே தான் அந்த டேஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். கன்டினியூஸா உங்க அப்பாவும், அம்மாவும் உங்கள அடிக்கிறது, திட்டுறது அவ்ளோ பண்ணுவாங்க. ஏன்னா, நீங்க லவ் பண்றது மாஃபியாவ வேற ஏதாவது ஒரு பெர்சன லவ் பண்ணியிருந்தா கூட, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க லவ் பண்றது மாஃபியாவ. அவனோட உயிருக்கு அவனே உத்தரவாதம் குடுக்க முடியாது. அவன நம்பி நீங்க போனா அவங்களோட லைஃபே போயிடுன்றதுக்காக தான், உங்களோட அப்பாவும், அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆனாலும் நீங்க உங்க இஷ்டப்படி தான் இருப்பீங்க. இப்படிதான் ஒரு நாள் இதே மாதிரி உங்கள பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. நீங்க டைரக்ட்டா அவங்க ஃபேஸ் முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. எங்க வீட்ல என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு தேவ தான் பிடிச்சிருக்கு. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வீட்ல எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. உங்க அப்பாக்கும், உங்க அம்மாவுக்கும் செம்ம கோவம். அப்போ உங்க அம்மா உங்கள ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சீக்ஸ்ல போட்டு செம்மையா அடிச்சிருப்பாங்க. செம்ம அடி வாங்கியிருப்பீங்க. நீங்க அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒருத்தன் உங்களுக்கு கால் பண்றான். நீங்க உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, "ஹலோ, ஏய் ஒயன் என்னடி பண்ற?" நான் நான் என்ன பண்றேன்? ஒண்ணும் பண்ணலயே. என்னடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இ இல்லையே, நல்லா தான் இருக்கு. இல்ல, அழுதியா என்ன? இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீ பொய் சொல்ற. உன் வாய்ஸ வச்சே எனக்கு தெரியுதுடி. என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஐயோ! எனக்கு கோல்டு புடிச்சிருக்கு. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது போல. ஓ! சரி ஓகே. சரி நம்ம வெளிய போலாமா? ம். இல்ல நான் வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? என்ன ரீசன்? வரல அவ்வளதான். ரீசன் இல்லாம கேட்பாங்க? ஏய்! எப்பவும் எப்ப வெளிய போலாம், வெளிய போலான்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன நான் கூப்பிட்டா வரலன்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடி. நான் நல்லா தான் இருக்கேன். கோல்டு இல்ல. அதனால தான் எனக்கு வெளிய வந்தா ஒத்துக்காது. ஃபீவர் வந்துரும். அதனால தான் சொல்றேன். ஓ! சரி வீடியோ கால் பண்ணு. எதுக்கு? வீடியோ கால் பண்றி. எனக்கு உன்ன பார்க்கணும். டேய்! நான் குளிக்கல. என் ஹேர் எல்லாம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஃபேஸும் பார்க்க நல்லா இல்ல. இப்ப போயிட்டு என்ன பார்க்கணுமா? ஹேய்! நீ என் பொண்டாட்டிடி. எப்படி இருந்தா என்ன? நான் உன்ன ரசிக்க தான் செய்வேன். நீ வீடியோ கால் பண்ணு. சொன்னா கேளுடி. வேணான்னா விடேன். எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? சரி ஓகே. நீ வீடியோ கால் பண்ணாத. நான் உன் வீட்டுக்கு வரேன். அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, சரி, சரி, சரி. நான் வீடியோ காலே பண்றேன். அட்டெண்ட் பண்ணு. அவனும் கால கட் பண்ணிட்டான். அப்போ உங்களோட ஹேர் எல்லாம் நீங்க ஃப்ரீயா விட்டுட்டு, உங்க சீக்ஸ்ல அடிச்சது தெரியாத மாதிரி உங்க ஃபேஸ கவர் பண்ணிட்டு நீங்க கீழவே பார்த்துட்டுருக்கீங்க. அப்போட்டே, "என்னடி கீழ பார்த்துட்டுருக்க? என்ன பாரு. உன்ன பார்க்கறதுக்காக தானே நான் வீடியோ கால் பண்ண சொன்னேன். நீ என்னன்னா கீழ பார்த்துட்டுருக்க?" ம். சரி சொல்லு அப்படின்னு நீங்க ஹெட்டப் பண்ணி அவன பார்க்குறீங்க. அப்போட்டே, "என்னடி ஃபேஸே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. கண்ணெல்லாம் வேற ரெட்டா இருக்கு. அழுதியா என்ன?" நான் தான் சொன்னேன்ல கோல்டுன்னு. அதனால தான் கண்ணு ரெட்டா இருக்கு. ஓ! அப்படியா? சரி ஓகே. அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, சரி எதுக்கு வீடியோ கால் பண்ண சொன்ன?
அதான் சொன்னேன்ல உன்ன பார்க்கணும்னு. சரி பார்த்துட்டியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு அத பண்ணணும். அப்படியா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால கட் பண்ண போறான். நீங்களும் அவன் கால கட் பண்ணிட்டான்னு நெனச்சு உங்களோட ஹேர் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு, உங்க பன் போட போறீங்க. அப்ப "ஒயன் ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்றான். நீங்க அப்பதான் பார்க்குறீங்க அவன் கட் பண்ணலன்றதே, உங்களோட ஹேர திருப்பியும் நீங்க உங்க சீக்ஸ்ல மறைச்சுக்கிறீங்க. "என்னடி உன் ஃபேஸ் வீங்கிருக்கு? உங்க வீட்ல உன்ன அடிச்சாங்களா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "பொய் சொல்லாதடி. அதுவும் உன் சீக்ஸ்ல ஹேண்ட் இம்ப்ரஷன் அப்படி இருக்கே. யார் உன்ன அடிச்சா? சொல்லு." "யாரும் அடிக்கல." "பையன், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "இப்ப நீ சொல்ல முடியுமா முடியாதா வயன்? இல்ல நான் வீட்டுக்கு வந்து கேட்கட்டுமா?" "இன்னைக்கு வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. நான் உங்ககிட்ட நான் உன்ன தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். அது அம்மாக்கு பிடிக்கல. ஸோ கோவத்துல அடிச்சுட்டாங்க. அதுதான் இப்படி." "அதுக்குன்னு இப்படியா? ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா?" "இது என்ன புதுசா? எப்பவும் அடிக்கிறது தான். எனக்கு பழகிருச்சு. 2 நாள் சரியாயிடும் விடு." "என்ன? இப்ப என்ன சொன்ன?" "ஹ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கால கட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ்ல டேவோட கார் உங்க வீட்டு முன்னாடி நிக்குது. நீங்க பயப்படுறீங்க. அப்ப அவ்ளோ கோவமா வீடெல்லாம் தொறந்துட்டு உள்ள வந்து, "டேய் சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி வெளிய வரியா?" அப்படின்னு கத்துறான். நீங்க சவுண்ட கேட்டு பதறி அடிச்சு கீழ வரீங்க. அப்போ உங்களோட அப்பா, அம்மா எல்லாருமே வராங்க. அப்போ டே வந்த வேகத்துல உங்க அப்பா ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச்சு. உங்க அப்பா அப்படியே கீழ விழுந்துட்டாரு. நீங்க பதறி போயிட்டீங்க. நீங்க ஸ்பீடா போயிட்டு டேவ ஸ்டாப் பண்றீங்க. டேய் என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? என்ன பண்ற டே? அவரு என் அப்பா. சைலன்ட்டா இரு. பையன், அவன் உன் அப்பான்றதுனால மட்டும் தான் நான் அடியோட விட்டுருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி மேல வச்ச கைய அப்பவே உடைச்சு போட்டுருப்பேன். உன் அப்பான்றதுனால தான் நான் சைலன்ட்டா இருக்கேன். யோவ்! என்னய்யா நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ? அதான் அவ கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கால்ல. எதுக்கு இப்ப அவள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? ஆ? அவ தான் என்ன லவ் பண்றான்னு சொல்றால்ல. ஏன்? உன்னால எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு கத்துறான் கோவமா. அப்போ உங்களோட அம்மா, "என்ன? என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து, நீ மாஃபியாவா இரு, என்ன வேணாலும் இரு. அதெல்லாம் உன் வீட்டுக்கு வெளிய. இங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காத. என் பொண்ண அடிக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஆ? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்ற? என்ன உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க பாரு, அவ என் பொண்ணு. அவள அடிக்கிறதும், இல்ல கொல்றதும் அது எங்களோட விருப்பம். இதுல நீ தலையிடாத. மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போ." அப்படின்னு உங்க அம்மா கோவமா கத்துறாங்க. அப்பட்டே அவ்ளோ கோவமா உங்க அம்மா பக்கம் டர்ன் பண்ணி, "இங்க பாரு, அந்த அடி உன் மேல விழுந்திருக்க வேண்டியது. பொம்பளைங்க மேல கைய வைக்கக்கூடாதுன்றது என்னோட பாலிசி. அதுக்காக தான் உனக்கு பதில் அவனுக்கு விழுந்தது அடி. சரியா? பொத்திட்டு சைலன்ட்டா ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே?" அப்படின்னு கத்துறான். அப்போ உங்களோட அம்மா பயந்துட்டாங்க. அப்போ உங்களோட அப்பா எழுந்து நின்னு, "எதுக்கு இங்க வந்து இப்டி இப்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? இங்க பாரு, கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என் பொண்ணு வாழ்க்கைய எதுக்கு இப்படி கெடுத்துட்டு இருக்க? நீ ஒரு மாஃபியா. உன்னோட உயிருக்கு உன்னால உத்தரவாதம் குடுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது, எப்படி நாங்க ஆசாசியா பெத்து வளர்த்த பொண்ண உன்கிட்ட அப்படி தூக்கி விட்டுற முடியும்? ஆ? உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ண விட்டுரு." அப்படின்னு சொல்றாங்க. அப்பட்டே, "இங்க பாரு, இந்த எமோஷனல் பிளாக்மெயில், இந்த எமோஷனலா பேசி, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. என்ன? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா, அது ஒயனோட மட்டும் தான். என் பொண்டாட்டினா அது ஒயன் மட்டும் தான். ஒயன் கழுத்துல தாலி ஏறணும்னா, அது என் கையால மட்டும் தான். இதுக்கு மேல இதுக்கு மேல ஒயன் மேல உங்க 2 பேர் கை பட்டுச்சு, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப நான் சும்மா வாய் வார்த்தையில மிரட்டிட்டு இருக்கேன்னு மட்டும் நெனைக்காத. நான் ஒயன் முகத்துக்காக மட்டும் தான் இப்ப உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி மேல கைய வச்சதுக்கு எனக்கு அவ்ளோ கோவம் வருது. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே அவ என்கிட்ட சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நான் கேட்டதால மட்டும் தான் சொல்லியிருக்கா. அப்பன்னா, அவள எவ்ளோ டைம் அடிச்சு, எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் வயன் மேல உங்க 2 பேரோட கை பட்டுச்சு, நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன்.
கொன்னு புதைச்சிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? "வயன், என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கைய பிடிச்சு அங்கேருந்து கூட்டிட்டு போறான். உங்களோட அப்பாவும், அம்மாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா, உங்களோட தம்பி கை தட்டி நல்லா சிரிச்சுட்டு பார்த்துட்டுருக்கான். ஸ்ட்ரெயிட்டா உங்கள வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். அவனோட வீட்டுக்கு. நீங்க வர வழியில கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவன் கோவமாவே இருக்கான். அவன் ஸ்ட்ரெயிட்டா உங்கள அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனதும், உங்கள லிவிங் ஏரியால உட்கார வச்சுட்டு, அங்க இருக்க மெய்ட வர சொல்றான். மெய்ட் கிட்ட அந்த ஐஸ் பேக் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்றான். அவங்களும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவன் உங்க சீக்ஸ்ல வச்சுட்டுருக்கான். உங்களுக்கு அது சில்லுன்னு பட்டதும் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. நீங்க பெயின்ல ஒரு மாரி சவுண்ட் போடுறீங்க. அப்ப உங்கள பார்க்குறான். அப்ப நீங்க, "சாரி." இன்னும் கோவம் போகலையா? "வயன், நான் உன் மேல கோவமா இருக்கேன் வயன். நீ என்கிட்ட இப்ப எதுவும் பேசாத." "டேய், எதுக்கு இவ்ளோ கோவம்? ம். பின்ன இதுக்கு முன்னாடி இப்படிதான் உன்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலல்ல? எதுக்குடி என்கிட்ட இருந்து மறைச்ச? ம். சொன்னா இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லல. ஸோ, இப்படியே அடி வாங்கிட்டு இருக்கலான்னு இருக்கியா? டேய், லவ்வுன்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே! இதெல்லாம் நடக்காம ஏதாவது ஒரு லவ் இருக்கா என்ன? நீ விடு. எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. ஆமா. நீ இப்படி சொல்றதுனால தான்டி எனக்கு கோவமே வருது. எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கிற வய்யன்? உன்கிட்ட மறைக்கணும்லாம் இல்ல. இப்போ உனக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சு? நீ எவ்ளோ எனக்காக ஃபீல் பண்ற? அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. அதுக்காக அதுக்காக எப்படி வய்யன் உன்னால சொல்லாம இருக்க முடியும்? இங்க பார். இதுக்கப்புறம் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும். புரியுதா? புரியுதா? ம். சரி நான் சொல்றேன். ம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்றான். சரி கோவப்படாத அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சைலண்ட் ஆகுறான். ஸோ உங்கள அப்படியே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு தான் போறான். "என்ன பண்ற? எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு கால்ல ஒண்ணும் அடி படல. நான் நடந்தே வரேன். என்ன விடு" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவன், சைலண்டா வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போறான். தூக்கிட்டு போய் உங்கள பெட்ல போட்டுட்டு, அவன் உங்களோட பக்கத்துல உட்கார்றான். நீங்க என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ அவன் ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து உங்க சீக்ஸ்ல வைக்கிறான். அது ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. உங்க ஃபேஸ்ல அது வச்சதுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வார்மா இருக்கு. நீங்க ஐஸ க்ளோஸ் பண்ணி அத ஃபீல் பண்றீங்க. அப்போ உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "என்னால தானடி எல்லாமே. ஐம் சாரி." "பரவால்ல விடு. உனக்காக தான. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றீங்க. "ஏன்டி? எதுக்கு என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ற?" "தெரியலையே." எனக்கே தெரியல. நான் ஏன் உன்ன இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி, அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட அந்த ஆ லவ்லி டவ்லியான மூமெண்ட்ஸ், உங்களோட இந்த 6 இயர்ஸ் இப்படி தான் ஸ்கிப் ஆகி இருந்திருக்கும். நவ் பிரசன்ட் உங்களோட பேரண்ட்ஸ் இன்னமும் உங்கள அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா உங்களோட தம்பி மட்டும் அப்பப்போ வீட்ல ஏதாவது பொய் சொல்லிட்டு உங்கள வந்து மீட் பண்ணுவான். அது உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமலாம் இல்ல. உங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அவங்க கேட்டும் கேட்காம, தெரிஞ்சும் தெரியாமலும் சைலண்ட்டா விட்டுட்டாங்க. ஏன்னா உங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். அவங்க பயந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவன் உங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமாவும் செய்றான். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. ஆனா ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்கள உங்ககிட்ட வர விடாம தடுக்குது. ஸோ இப்படி தான் உங்களோட டேஸ்லாம் போயிருந்திருக்கும். இப்ப இது உங்களுக்கு 7த் மந்த் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. நீங்க உங்களோட ரூம்ல தான் இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் கால் பண்றா. ஸோ நீங்க அவகிட்ட பேசிக்கிட்டே வெளிய வரீங்க. அப்போ ஹால்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பார்த்து பயந்து அப்படியே நீங்க ஃபோன கீழ போட்டுட்டீங்க. அப்ப உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். அப்ப நீங்க பயந்து போய் நின்னுட்டுருக்கீங்க. உங்கள பார்த்து, "ஒயன் உள்ள போ. உன்ன தான் உள்ள போன்னு சொன்னேன்." நீங்களும் உங்களோட ஃபோன் எடுத்துட்டு உள்ள போயிட்டீங்க. அப்போ இவன கொண்டு போயிட்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துக்கிறான். அப்போ பாஸ் இவன எதுக்கு இப்போ சுட்டீங்க? இவன் தானே நமக்கு இருந்த ஒரே ஒரு சான்ஸ். இப்போ இவன சுட்டுட்டீங்களே! அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஹா! இங்க பாரு. இவன் சும்மா அடுத்தவன் சொல்றத செய்றவன் மட்டும் தான். ஆனா இவன அனுப்பிட்டு இன்னொருத்தவங்க வேல பார்த்துட்டு இருக்கான் பார்த்தியா? அவன் தான் நமக்கு தேவ. அதுக்கு தான் பாஸ்
நீங்க இப்ப இவன சுட்டுட்டீங்க. இவன வச்சு அவன கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. எங்க பார், நீ இவன எவ்வளோ தான் கேட்டாலும் அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா, அவன் அவனோட முதலாளிக்கு அவ்வளோ விசுவாசமா இருக்கான். ஆனா பாஸ், இப்ப நம்ம என்ன பண்றது? ஏய்! என்ன யார நெனச்ச? நான் கிம் தேயாங், த மாஃபியா கிங். என்னால கண்டுபிடிக்க முடியாதா? எதுக்கு தெரியுமா இப்ப நான் இவன சுட்டேன்? இவன் என்கிட்டயே ஓவர் நக்கலா பேசினான். அதுக்காக தான். அதுவும் இல்லாம, எவ்ளோ நேரம் கேட்டும், வாய தொறந்து ஒரு உண்மையும் சொல்லலல்ல. கோவம் வந்துருச்சு. அதான் போட்டு தள்ளிட்டேன். ஆனா, இவன் உண்மையவே சொல்லியிருந்தாலும், அவன் பாஸ் கிட்ட சாவான். உண்மைய சொல்லலன்னா, நம்ப கிட்ட சாவான். அதனால அவன் பாஸ் கிட்ட அடிபட்டு, மிதிப்பட்டு சாகுறத விட, நம்ப கிட்ட சாகுறது மேலுன்னு சைலண்டா இருந்தான். அதனால தான் போட்டு தள்ளினேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, இவன என்ன பண்ணணுமோ அத பண்ணு. என் பொண்டாட்டி வேற அங்க பயந்துட்டு போயிருக்கா. அவள போய் நான் சமாதானப்படுத்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட ரூமுக்கு தான் வரான். நீங்க எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்கீங்க. அப்ப வந்து உங்க பக்கத்துல உட்காருறான். "ஒயன், என்னடி பயந்துட்டியா? ம். அ ஆம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டி. நான் நல்லா தான் இருக்கேன்." "இல்ல, நீ பயந்து போயிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுடி. ஐம் சாரி. நீ எதுக்கு வெளிய வந்த?" இல்ல, கால் பேசிட்டே வந்தேனா, அதனால தான்." பயம்லாம் இல்ல. நான் ஓகே தான். "ஒயன், என்ன பார்த்தா பயமா இருக்கா? ம். இவன்கிட்ட வந்து தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதா?" "அப்படியெல்லாம் இல்ல. ஏன் நீ அப்படி யோசிக்கிற? ஆக்சுவலி நான் இந்த மாதிரி கேள்வி தான் பட்டுருக்கேன். இல்ல நியூஸ்ல பார்த்துருக்கேன். நீ ஒருத்தர கொலை பண்றத நான் நேர்ல பார்த்தது இல்லல்ல. அதனால தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு. நான் உன்ன விட்டுலாம் போக மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. நீ எந்த பக்கம் போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஸோ, நீ நான் பயந்துட்டேன்னு நெனச்சு நீ கவலைப்படாத. ஆர் யூ ஷூர் வயன்? ம்? ம். நான் பயப்படலாம் இல்ல. சடனா பார்க்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஃபோன கீழ போட்டுட்டேன். அப்பன்னா ஓகே வயன். நீ பயப்படலன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடு. என்ன ப்ராமிஸ்? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் என்னன்றத சொல்றேன். சரி, ப்ராமிஸ். இப்ப சொல்லு. இங்க பாருடி, இதுக்கப்புறம் மாஃபியா பிசினஸ், மாஃபியா கேஸ், மாஃபியா டீலிங் இது எல்லாத்தையும் நீ வீட்டுக்கு வெளிய வச்சுக்கோ. வீட்டுக்குள்ள கொண்டு வராத. ஏன் வயன்? இப்பதான் பயம் இல்லன்னு சொன்ன? இப்ப என்ன? எதுவும் வீட்ல பண்ண வேண்டான்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? டேய், நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு உன்ன பார்த்து பயமோ, அதெல்லாம் எதுவுமே இல்ல. நான் பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன். நீ நான் மட்டும் தான் இருந்தோம். ஆனா இப்போ நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு குழந்தை பொறக்க போகுது. நம்ம ஒரு ஃபேமிலி ஆகப் போறோம். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் டே. உனக்காக என் உயிர கூட குடுப்பேன். நான் உனக்காக எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட்டிவா இருப்பேன். ஆனா, நம்ம குழந்தை நமக்காக உயிர விடணுமா என்ன? சொல்லு. நீ ஒண்ணு பண்ண போயிட்டு, உன் மேல இருக்க கோவத்துல என்னையோ, இல்ல நம்ம குழந்தையோ ஏதாவது பண்ணிட்டா என்னட்டே பண்ண முடியும்? எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நம்ம குழந்தைக்கு ஏதாவதுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. நான் உன்ன மாஃபியால இருக்கவே வேண்டான்லாம் நான் சொல்லவே மாட்டேன் டே. ஏன்னா, நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் உன்ன லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். உனக்காக எங்க ஃபேமிலிய நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஸோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் உன்ன அத விட்டுட்டு வான்னு என்னைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா, இந்த வீட்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். நீ உன்னோட மாஃபியா டீலிங்ல இருக்கவங்களுக்கு, நான் தான் உன்னோட ஒய்ஃப்னும், இல்ல நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிய வேண்டாம். அது தெரியாம இருந்தா
நம்ம குழந்த ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன் டே. மற்றபடி எனக்கு உன் மேலே பயமோ இல்லை வேற எந்த ஒரு விதமான தாட்டும் இல்லை. என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சரியா? சரி ஒயன், நீ இவ்வளோ சொல்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த மாஃபியா டீலிங்லாம் இந்த வீட்டில் நடக்காது. சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும்ட்டே. எனக்கு இது தவிர வேறு எதுவுமே வேண்டாம். சரி, சாரி, நான் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. டேக்கு நீங்கள் அழுறத அவனால் பார்க்கவே முடியலை. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது அவன் கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு கூட அவனுக்கு யாருமே இல்லை. நீங்கள் பெயினில் அழுறது அவனால் தாங்கிக்கவே முடியலை. இது வரைக்கும் அழுது அவனோட காட்ஸோ இல்லைனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக அவனையே அறியாமல் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவன் செம்மையாக அழுதுட்ருக்கான். இது உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அப்பா அம்மா வராங்க. அங்கே வந்ததும் டேவை பார்க்குறாங்க. டே எழுந்து நிற்கிறான். அப்போது உங்களோட அப்பா எதை பற்றியுமே யோசிக்கல. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு மனுஷன், ஆனால் இப்போ இப்படி அழுதுட்ருக்கானே அப்படின்னு நினச்சி உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ சின்ன குழந்த மாதிரி அழுதுட்ருக்க? இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே. எதுக்கு இப்போ இவ்வளோ அழுற? ஸ்ட்ராங்காக இரு. நீ இப்படி அழுதுட்ருக்கன்னு வயனுக்கு தெரிஞ்சா அப்போ கஷ்டப்படுவாள்ல. எதுக்கு அழற? இல்லை அங்கிள், இது வரைக்கும் வயன் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுத்துட்டேனோன்னு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் சடனாக இப்படி அழுறத பார்த்ததும் எனக்கு எனக்கு என் உலகமே நின்று போன மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுனோ தெரியல. அப்புறம் தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. என் பொண்ணு சொன்னது கரெக்ட் தான். அவள் கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. நாங்களே தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தரை என் பொண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருப்போமான்னு தெரியல. என் பொண்ணு அழுறத கூட உங்களால் பார்க்க முடியாமல் நீங்கள் அழுறது எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறதா இல்லை என் பொண்ணை நினச்சி பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்படி அழாதீங்க. நீங்கள் அழுறது வயன் பார்த்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். இனி யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் டேக்கு இன்னும் அழ தான் வருது. அவன் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி செம்மையாக அழறான். உங்கள் அப்பாவும் அவனை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஃபியூ மினிட்ஸில் பேபி அலற சவுண்டு கேட்குது. அப்போ தான் டேக்கு உயிரே வர மாதிரி இருக்குது. அவன் என்ட்ரன்ஸை தான் வந்து பார்க்குறான். அப்போ டாக்டர் கையில் பேபியோடு வராங்க. டேக்கிட்ட கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸு, உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் டேக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் குழந்தைய அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு, டாக்டர் நான் உள்ளே போய் பார்க்கலாமா? சார், அவங்க இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. நான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சைலண்ட் ஆகிட்டா. ஸோ இப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களையும் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டே உங்களை தான் பார்க்க வரான். அப்போது நீங்கள் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காறீங்க. அப்போ டே, ஒயன் நீ ஓகே தானே? உனக்கு இப்போவும் வலிக்குதா? சாரிடி, உனக்கு ரொம்ப வலியை கொடுத்துட்டேன்ல. இனிமே இந்த மாதிரி உனக்கு ஒரு வலியை நான் கொடுக்கவே மாட்டேன். ஐம் சாரி அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் என்னட்டே பேசுகிற? இந்த பெயினெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தானே எல்லாருமே குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ விடு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வலியாக தெரியல. இப்போ பார், நம்மளோட குழந்த. ஆமாம், எங்கே நம்ம குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. அப்போது உங்கள் அப்பா கையில் பேபியோடு உள்ளே வராங்க. அதை பார்த்ததும் உங்கள் கண்ணில் டியர்ஸ் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது.
அப்பா என்ன ம் மன்னிச்சிட்டிங்களா? அப்படின்னு நீங்கள் டியரி ஐஸோட கேட்குறீங்க. அப்போ உங்களோட அப்பா குழந்தைய உங்ககிட்ட குடுத்துட்டு, "பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு வாயேன். பாரு குழந்த அப்படியே உன்ன மாதிரியே இருக்கால. சின்ன வயசுல நீ பொறந்தப்போ டாக்டர் என்கிட்ட இப்படி தான் கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்போ நீ எப்படி இருந்தியோ, உன்னோட குழந்தையும் இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. 2 பேருக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. பாரு நீயே" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா நடந்ததையும் மறந்து, உங்ககிட்ட நார்மலா பேசுறாரு. உங்களுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட பேசிட்டாருன்றது ரொம்ப அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நீங்க அழுதுகிட்டே உங்க அப்பாவ பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா உங்கள வந்து ஹக் பண்றாரு. நீங்க உங்களோட அப்பாவ ஹக் பண்ணிட்டு, "ஐம் சாரிப்பா. ஐம் ரியலி சாரி. நான் உங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நெனச்சது இல்லப்பா. ஆனா என்னால டே இல்லாமலும் வாழ முடியாதுப்பா. அதனால தான் அதனால தான்ப்பா நான் உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்க எனக்காக கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அதனால தான்ப்பா நான் அவர் கூட போனேன். இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நல்ல புருஷன், எனக்குன்னு ஒரு குழந்தை. இப்ப என் அப்பா அம்மாவும் என் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு இது போதும்ப்பா. நான் இந்த நிமிஷமே செத்தா அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அப்போ உங்களோட அப்பா உங்க வாயில கை வச்சுட்டு, "என்ன பேச்சு பேசுற? ம்? உன்னை சாக கொடுக்கவா நாங்க உன்னை அவ்வளோ பாசமா வளர்த்தோம்? சொல்லு. நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க இவ்வளவும் பாடுபட்டோம். நீ எங்க இவரை நம்பி வந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நாங்க பயந்தோம். ஆனா இவர் உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு வயன். எங்களுக்கு உனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அது புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றது? அப்பா அம்மாவ தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். ஸோ ஈஸியா அந்த ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு வர முடியுமா? ம். ஆனா இப்போ என் பொண்ணு அவ வலியில துடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களால அந்த ஈகோவ வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால தான். நடந்தது நடந்து போச்சு. நமக்கு நம்ம பொண்ணு தான் முக்கியம். அப்படின்றதுக்காக நாங்க இங்க ஓடி வந்துட்டோம் வயன். இனி பழசெல்லாம் எதுவும் பேச வேண்டாம். இனி நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. நீங்களும் க்யூட்டா, ம் சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இட்ஸ் ஓகேடா. நீ யாரோ ஒருத்தர் இல்லையே. நீ என்னோட பொண்ணு. உன் மேல எவ்வளோ நாளைக்கு தான் என்னால கோவமா இருக்க முடியும் சொல்லு? ம் தெரியும். அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட அப்பா உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ டே இதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஃபைனலாக உங்களோட ஃபேமிலி உங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. டேக்கும் ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி இருக்குது. உங்களோட அப்பா டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு டேவை பார்த்து சிரிக்கிறாரு. டேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேயே அவனோட அப்பா அம்மாவை இழந்துட்டான். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு புதுசாக அப்பா அம்மா குழந்தைன்னு எல்லாமே கிடச்சிருக்கு. அது எல்லாமே உங்களால தான் நினச்சி அவன் உங்களை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறான். ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் என்கிட்ட பர்த்டே ரெக்வெஸ்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஒன் ஷாட்டை பிடிச்சிருக்கா இல்லையான்றது உன் சிஸ்டர்கிட்ட கேட்டு சொல். ஓகே அண்ட் பாய். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.